வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பாரதி. ஸோ ஃபைனலி நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிட்டு அண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ட்ரெய்லர் பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம். பட் லேட்டாக போட்டாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெய்லர் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் லைக் நம்ம காஸ்ட் அண்ட் ரிலீஸ் டேட் எல்லாத்தையுமே பற்றி போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்சா பாருங்க அந்த வீடியோஸை. அண்ட் இப்போ நம்ம ஃபுல் ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம் சீன் பை சீனாக. அண்ட் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு பிரிச்சிருக்கேன். பிகாஸ் ஒன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 மினிட்ஸ் வரக்கூடாதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஃபுல் ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனக்கு என்னமோ புக்கை வந்து அப்படியே தத்ரூவமா எடுத்து வச்ச மாரி தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் அந்த நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல கொடுத்த மாரி இந்த கொஞ்சம் டார்க்கர் கலர்ஸ்ல வந்து போயிருந்தாங்க. ஐ மீன் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் மாரி கொஞ்சம் பிரைட்டர் கலர்ஸ்ல போயிட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எந்த நெகட்டிவுமே இந்த ட்ரெய்லர்ல வந்து கிடையவே கிடையாது. அண்ட் இத பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லயே நமக்கு வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ப டங்கன் த டால். ஐ மீன் நம்ம டங்க் வந்து வந்து காட்டுறாங்க. அண்ட் இவர் வந்து யாரையோ வந்து புதைக்கிற மாரி காட்டுறாங்கல்ல. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஓன் மென்டார். ஐ மீன் வந்து நம்ம டங்க் வந்து நம்ம ஸ்கொயரா இருந்தாரு. அண்ட் நம்ம நைட் நம்ம சர் ஆலன் ஆஃப் பென்னிட்ரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நைட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு ஃபீல்டுல வந்து இவர் வந்து ஐ மீன் புதைக்கிறாரு. அண்டு இந்த நைட் சிஸ்டம், ஸ்கொயர் சிஸ்டம் பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். ஸோ நம்ம நைட் அண்ட் ஸ்கொயர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்க்கு வந்து ஸ்கொயர்ங்கிற ஒரு சின்ன ஒரு ஐ மீன் இவங்க எப்படி சொல்லலாம்னா, ஒரு மாஸ்டர் அண்ட் அவங்களோட ஒரு ஸ்டூடண்ட் மாரி தான் ஓகேங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலா. பட் சம் நைட்ஸ் வந்து அது கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு போவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி நைட்ஸ்க்கு வந்து வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஆக்சுவலா. அண்ட் நீங்க ஒரு நைட்டா இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, நீங்க ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயோ இல்ல நீங்க ஒரு ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் டைம்லைன்லயோ நீங்க ஒரு நைட்டா இருக்கீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஜாப் மாதிரிங்க. ஐ மீன் ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்லலாம், ஒரு நம்ம டாக்டரோ இல்ல வந்து அந்த ஒரு அம் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட்டோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிவில் சர்வன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியால எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்களெல்லாம் பார்க்குறாங்களோ, அந்த மாரி ஒரு நைட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷன் கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட லேண்ட்ஸ் குடுப்பாங்க. நெறைய பொருட்கள் வந்து குடுப்பாங்க நம்ம கிங்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சர் ஆலன் ஆஃப் பெர்னிட்ரியோட பொருட்கள் வந்து இருக்கு. ஸோ அதில வந்து நம்ம டன்கனுக்கு வந்து மிகப்பெரிய பொருட்கள் கிடைக்கல. பட் நம்ம டன்கனுக்கும் நம்ம ஆலன்ஸ் இவங்க 2 பேருக்குமே உள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு மாஸ்டர் அண்ட் ஸ்டூடண்ட் மாரி தான். ஸோ இந்த நைட்ஸ் வந்து இந்த சின்ன பசங்கள வந்து ஸ்கொயரா எடுத்துப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம நைட்ஸ்க்கு வந்து சின்ன ஒரு அப்ரன்டிஸ் மாரி ஐ மீன் எடுபிடி வேலை பார்க்குறதா இருக்கட்டும். இந்த மாரி பார்த்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு அவங்களையுமே நைட்டா ஆக்குவாங்க. அண்ட் இங்க நம்ம டன்கன் வந்து அது நைட் தான் ஆக்சுவலா. அண்ட் ஐ மீன் இவர வந்து நைட் பண்ணது நம்ம சார் ஆலன் தான். அண்ட் அவர் வந்து இப்போதைக்கு இறந்துட்டாரு. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ப டன்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நம்ப ஆர்லனோட 3 ஹார்சஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப தண்டர் ஐ மீன் இந்த 3 ஹார்ஸஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தண்டர், செஸ்ட்நட் அண்ட் ஸ்வீட் ஃபுட். அண்ட் அவரோட கியர் ஐ மீன் நம்ப நைட்டோட ஆர்மர் அண்ட் எல்லாமே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போதைக்கு அவர் ஒரு ஹெட்ஜ் நைட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆ மாறுறாரு. இந்த ஹெட்ஜ் நைட்டுங்கிறதுனா வந்து ஒரு விஷயமே கிடையாதுங்க. சிம்பிளா வந்து நீங்க ஒரு நைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நைட் வந்து ஒரு கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலிஜென்ஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஐ மீன் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லானிஸ்டர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு நைட்டா இருக்கேன். நான் வந்து லானிஸ்டர்ஸ்க்கு போய் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் டைவின் லானிஸ்டர்ட்ட போயிட்டு வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய நைட் எனக்கு வந்து நீங்க எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா, டைவின் லானிஸ்டர் உன்னோட ஸ்கில் இப்ப நீங்க வந்து நல்ல நைட்டா வந்து நல்லா ஃபைட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்கள எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஆ நீங்க வந்து நம்ப ஹவுஸ் லானிஸ்டரோட நைட் ஆக்சுவலா. ஸோ நீங்க ஹவுஸ் லானிஸ்டருக்காக ஃபைட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹெட்ஜ் நைட்டுங்கிறது வந்து சிம்பிளா என்ன சொல்லலாம், எந்த ஒரு ஹவுஸ்க்குமே இப்போதைக்கு வந்து ஒரு லாயல்டி இல்லாம, ஒரு அலிஜியன்ஸ் இல்லாம ஜஸ்ட் வந்து ஒரு பேண்டரிங் நைட் மாரி தான். ஸோ இங்கே தான் அவரோட ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அத வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீன்லேயே காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம டங்கோட ஒரு ப்ரிப்பரேஷன் பத்தி பார்க்குறோம். நம்ம 15 டூ 30 செகண்ட்ஸ்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப எக்க வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம இந்த பிராக்டிஸ் பண்றது எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அண்ட் அந்த கொஞ்சம் டைம் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டூ 40 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 30 டூ 40 மினிட்ஸ்ல நீங்க வந்து மேபி 20 மினிட்ஸ் நம்ப
டங்கோட அந்த செல்ஃப் ரியலைசேஷன் தான் நீங்க பார்ப்பீங்க. அவர் வந்து இப்ப வந்து ஒரு ஸ்கொயரோ, ஒரு சின்ன நைட்டோ கிடையாது. அவர் வந்து இப்ப வந்து தனியா இருக்க போறாரு. அவரோட மென்டருமே வந்து இப்ப இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த உலகத்தில இப்போதைக்கு அவர் தான் தனியா இருக்காரு. அவருக்குன்னு ஒரு கம்பேனியன் வேணும். அவர் வந்து தன்னோட லெகசி ஆஃப் ஹிஸ் மாஸ்டர் வந்து கன்டின்யூ பண்ணணும். அண்ட் இவருக்குள்ள ஒரு ஓன் லெகசியுமே வந்து இவர் கிரியேட் பண்ணணும். ஐ மீன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க சீக்கிரமா இந்த மாரி ரீல்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. நம்ம ஜோஃப்ரி வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல சர் டன்கன் த டால் ஐ மீன் நம்ம கிங்ஸ் கார்ட் புக்ஸ்ல வந்து 4 பேஜ் நம்ம டன்கன் த டால்க்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் நைட்ஸ்ன்னு கூட சொல்லலாம் நம்ம வெஸ்ட்ரோஸ்லயே. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட லெகசிய வந்து அவர் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. அண்ட் நீங்க நெறைய என்கவுண்டர் பார்க்க முடியும். நம்ம ஹென்லி ஐ மீன் டன்கான் வந்து அந்த வழியிலேருந்து மூவ் பண்ண சொல்லுவார்ல. ஸோ அவர் பேர் ஹென்லி. ஸோ இவர் வந்து ஒரு ஹார்ஸ் பையர். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஆஷ்ஃபோர்ட் மெடோங்கிறது வந்து ஒரு பிளேஸ் ஆக்சுவலா. அண்ட் இங்க வந்து நம்ம ஏரியானுமே வந்து பார்க்குறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம எக்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவர் யாருன்னு சொல்லி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். நான் எந்த ஒரு ஸ்பாய்லரும் குடுக்க விரும்பல இந்த வீடியோஸ்ல. ட்ரெய்லர் பிரேக் டவுன்லயே. ஸோ எக்க வந்து நம்ம இன்ஸ்டேபிள்ல வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம டார்கேரியன்ஸோட பேனர்ஸ் பத்தி பார்க்குறாங்க. ஸோ நீங்க டார்கேரியன் பேனர நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அண்ட் இதுதான் அந்த ஆக்சுவல் புக்கோட சிஜில் ஆக்சுவலா. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகனுமே சரி, இல்ல நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயுமே சரி கொஞ்சம் கொஞ்சம் சிஜில் மாத்திருந்தாங்க. பட் இதுல வந்து கொஞ்சம் அந்த எப்படி நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ அத வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து ஏகப்பட்ட பிரின்சஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஏரியன், மேக்கார் அண்ட் நம்ம பேலார் இந்த 3 பேருமே நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிரின்ஸ் ஏரியன் பிரைட் ஃப்ளேம் வந்து நம்ம பார்க்குறோம். அவர் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டங்க்க வந்து பார்த்து ஸ்டேபிள் பாய்ன்னு நெனச்சுக்கிறாரு. பட் அவர் நம்ம டங்க் வந்து இல்லன்னா நான் வந்து ஒரு நைட்டுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ நம்ம பிரைட் ஃப்ளேம் வந்து பார்த்தாச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வாரியர்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் கூட சீக்கிரம் பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ்ஃபோர்டோட அந்த ரெஜிஸ்டர்ஸ் ஃபார் டங்க் ஐ மீன் நம்ம அந்த டோர்னமெண்ட் மாரி ஒண்ணு நடக்கும். ஸோ டோர்னமெண்ட் எதுக்காக நடக்குதுன்னு நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தேன்ல. நீங்க வந்து ஒரு நல்ல ஃபைட்டிங் நைட்டா தான் இருந்தா தான் உங்களால வந்து மிகப்பெரிய டோர்னமெண்ட்ஸ்குள்ள வந்து என்டர் ஆக முடியுன்ட்டு. எஸ். அந்த மாரி இருக்கும்போது, நீங்க ஒரு ஹவுஸுக்கோ இல்ல வந்து நீங்க ஒரு கிங்கோ இல்ல வந்து ஒரு லார்ட் வந்து உங்கள வந்து ஒரு நைட் ஆக்கணும்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ல வந்து காட்டியே ஆகணும். ஸோ, அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல வந்து காட்டுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இல்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் இல்ல அந்த ஜோஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த டோர்னமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கலந்துக்கிட்டு நீங்க வின் பண்ணீங்கன்னா, ஈஸியாவே நீங்க வந்து ஒரு நைட் ஆகிடலாம். நைட் ஆகுறத விட வந்து நீங்க வந்து ஒரு பெட்டரான ஒரு ரீச் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஜாப் ஹண்ட் மாரி தான். ஸோ நீங்க வந்து அந்த வேலைக்கு தேடி போற மாரி தான். ஸோ நீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த நெறைய லார்ட்ஸ் நீங்க அந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. இல்ல மத்த லார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்க நெறைய லார்ட்ஸ் வந்து உங்களுக்கு லேண்ட் குடுக்கலாம். இது வந்து எப்படின்னா, நம்ம கோல்டா இருக்கலாம். இல்ல எந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஸோ இப்படிதான் அந்த இந்த டோர்னமெண்ட்ஸ்ல ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ கண்டிப்பா நம்ப டன்கன் த டால் வந்து அவரோட ஒரு ஓன் லெகசிய வந்து கொண்டு வரணும்னு நெனச்சாருன்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்கள வந்து அவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால இந்த ஒரு ஹோல் சீரிஸே வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நம்ம 6 எபிசோட்ஸ்ல நம்ம நெறைய டோர்னமெண்ட்ஸ் பார்ப்போம். அந்த அவரோட எப்படி அந்த ஒரு நியூ வேர்ல்டுல வந்து அவருக்கான ஒரு இடத்த வந்து அவர் எப்படி தேடுறாருன்னு தான் சொல்லி இந்த 6 எபிசோட் வந்து இருக்கும். அண்ட் நம்ம எக்கோட இன்டராக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சீனே வந்து பக்காவா தான் குடுத்துருந்தாங்க. நம்ம எக்குக்கும் நம்ம டங்க்குக்குள்ள அந்த ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப். ஸோ பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டா இருந்துச்சு. ஐ மீன் நான் புக்ஸ்ல படிச்ச மாரி தான் இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 2 பேரையும் பார்க்கும்போது. அண்ட் தென் இதுலேருந்து வந்து நமக்கு ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்வீட் ஸ்டோரி மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் தான் உள்ள வரும். ஸோ அத பத்தி நம்ம வந்து நம்ம பார்ட் 2 ஆஃப் த ட்ரெய்லர் பிரேக் டவுன் வந்து பார்ப்போம் காய்ஸ். ஸோ அண்ட் தென் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா கீழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பிரஸ் பண்ணி ஆல்ன்னு போட்டுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.